ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு புது ரெசிபி பப்பாயா மில்க் ஷேக். இதோட யூசஸை இப்போ பார்க்கலாம். இது யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணுது, கண்ணுக்கு குளிர்ச்சி அளிக்குது. அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்னன்னா, இப்போதைய கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி அதிகமாக கொடுக்குது. வாங்க இது இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன பப்பாயா எடுத்துக்கோங்க. அதை ரெண்டாக கட் பண்ணி அதோட இடுக்கில் இருக்கக்கூடிய விதைகளை இப்படி சுரண்டி எடுத்து ஸ்பூன் வச்சு தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ பப்பாயாவில் இருக்கக்கூடிய ஃப்ளெஷ்ஷை ஒரு ஸ்பூன் வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸ்கின் வரக்கூடாது, தோல் வரக்கூடாது. அந்த ஃப்ளெஷ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அது எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கணும். ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் அதை எடுத்துக்கணும். அடியில் கொஞ்சம் ஒரு மாதிரி தடியாக இருக்கும், அதெல்லாம் வேண்டாம், அதை எடுக்காதீங்க. ஃப்ளெஷ் வர்ற வரைக்கும், ஃப்ரூட் வர்ற வரைக்கும் இது மாதிரி எடுத்துக்கிடணும். அதே போல் செகண்ட் ஹாஃப்லேயும் அதே மாதிரி ஃப்ளெஷ் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ளெஷ் வர்ற வரைக்கும். ஸோ ஒரு சின்ன பப்பாயாவில் இந்த அளவுக்கு இருக்குது, ஃப்ரூட் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம ஜாரில் போடணும், மிக்ஸி ஜாரில். இது ஜூஸர் எடுத்துக்கிட்டோம் நாங்கள். ஜூஸர் ஜாரில் இந்த பப்பாயா ஃப்ரூட்ஸை போட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் பிடிக்காதவங்க, ஒயிட் சுகர் யூஸ் பண்ண பிடிக்காதவங்க நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, குளுக்கான் டீ, அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்து ஒரு 1/2 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. அதை அதோடு ஊற்றி இப்போ மிக்ஸியை ஆன் பண்ணணும். ஒரு 3 க்யூபு ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. ஒரு 3 ஐஸ் க்யூப் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சில்லுன்னு வரும். இன்ஸ்டண்ட்டாக கூலாக இந்த மில்க் ஷேக்கு குடிக்க நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்சியில் அடிக்கணும். அந்த ஃப்ளெஷ் எல்லாம் நல்லா அடிபட விட்டு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஜாரை திறந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இப்போ மறுபடியும் ஆன் பண்ணுங்க. இப்போ குடிக்கிற பதத்துக்கு மில்க் ஷேக்கு ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா, இப்போ நம்ம எப்படி செஞ்சோன்றதை பார்த்தீங்களா? எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை இந்த லீவில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட யூஸஸையும் நல்லபடியாக அனுபவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.